மிதுனத்தில் இருக்கக்கூடிய உங்களின் கனவுகள் பலிக்கக்கூடிய காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு திருக்குறள் இருக்கு. அதற்கு விதிவிலக்கே மிதுனம் தான். தெய்வமே உங்களை கைவிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. மிகப்பெரிய முயற்சிகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் எடுத்ததால் இந்த 2026 முதல் விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் கைகூடும். அதாவது வீட்டை வாங்கணும் அப்படின்னு பல நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 2026 மிதுனத்துக்கு மண் யோகம் இருக்குது. மண் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக தீரும். மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையே இல்லாமல் எந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலும் தேவையில்லாத சண்டைகள் வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா? இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான மனக்கசப்புகளும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதுலேயும் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதாவது மனம் ரொம்ப தெளிவாகிடும். நீங்கள் என்ன முடிவை எடுக்கணும் அப்படின்றத யாரையும் கேட்காம சுதந்திரமாக எடுக்க முடியும். வாரத்தில் ஒரு முறையாவது எங்கேயாவது உங்கள் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வாருங்கள். மிதுனத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை மனசில் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. நீங்கள் அதிகமாக போயிட்டு வர ஒரே ஒரு இடம் ஆலயம் மட்டும்தான், கோவிலுக்கு மட்டும்தான் போவீங்க. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்கே போங்க. உங்களுக்கு என்ன விஷயத்தை செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. யாருக்காகவும் பயப்படாதீங்க, எதற்காகவும் தயங்காதீங்க. காரணம் என்னன்னா, உங்களை கட்டுப்படுத்துபவர் இனி எவருமே இல்லை. உங்களை மிகப்பெரிய அளவில் குடும்பம் புரிஞ்சிக்க போகுது. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எந்த விஷயத்தையுமே நினைத்து நீங்கள் மனக்கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இனிமே இருக்கவே இருக்காது. சந்தோஷமாக மிதுனம் வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. மிகப்பெரிய வேலை, அதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. வேண்டா வெறுப்பா இத்தனை நாளாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கான வேலை உங்களை தேடி இந்த ஆண்டில் நிச்சயமாக வந்தே தீரும். ஏன்னா வாரி வழங்கக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை. நிச்சயமாக கோடான கோடி நன்மைகள் மிதுனத்துடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த ஆண்டில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உடல் நலத்தில் மட்டும்தான். தயவு செய்து தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாத உணவு பழக்கங்களை தவிர்க்க ஆரம்பிச்சிடுங்க. காரணம் என்னென்னா, வேலை காரணமாக நீங்கள் வேற இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது நீங்கள் இருக்கக்கூடியது ஒரு இடமாக இருக்கும், வேலை சம்பந்தமாக இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த 2026 நிறைய இருக்குது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்கள் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டீங்க. எங்கேயாவது யாரையாவது பார்க்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு உங்களின் மூளை உங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நமக்கு மனமும் உடலும் சீராக இருந்தால் மட்டுமே தான் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மிதுனத்துக்கு மனம் 100% உறுதியாக இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உடல் ஒத்துழைக்காத சமயத்தில் நம்மால் நாம் நினச்ச விஷயத்த நினச்ச நேரத்தில் செய்ய முடியாமல் போகுது. அதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணமே. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். உங்களுடைய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை இந்த ஆண்டில் உங்களுக்கு தந்தே தீரும். தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை மிதுனம் அடைய போகுது. பல மடங்கு லாபம் உங்களுக்கு வந்தே தீரும். மகாலட்சுமியின் அம்சத்தை நீங்கள் மிகப்பெரிய அளவில் பெற போகிறீங்க. தயவு செய்து செல்வம் வரக்கூடிய இந்த நேரத்தில் மேலும் மேலும் நீங்கள் நம்பி யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கணும். இந்த 2026 யாராவது கடன் என்று கேட்டு வந்தால்
தயவு செய்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மனதை கல்லாக்கி கொண்டு என்னிடம் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு கடனை தேடி செல்வார்கள். எந்த விதமான மன கஷ்டமும் படாதீங்க. அடுத்த ஆண்டு அதே நபரை தேடி சென்று நீங்கள் அவருக்கு கடனை கொடுங்க. இந்த ஒரு ஆண்டு மட்டும் தயவு செய்து, அதாவது முன்வாசல் வழியாக வரக்கூடிய செல்வம் உங்களை விட்டு பின்வாசல் வழியாக செல்வதற்கு தயாராக இருக்கும். நீங்கள் தான் என்னென்ன செலவுகளை நாம் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டில் தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய அனுகூலம் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம். இது நாள் வரைக்குமே அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இனி நீங்கள் தனித்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். தொழிலை தனித்து தொடங்க முடியும். வேலையை தனியாக செய்ய முடியும். யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சுதந்திரமாக உங்களால் இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம்தான் இது. காரணம் என்னன்னா, குருவின் பார்வை சனியின் மீது விழும்பொழுது சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத இன்னல்களும் உங்களை விட்டும், உங்களின் வாழ்க்கையை விட்டும் விலகியே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய இருள், சனீஸ்வரனுடைய இருள் இத்தனை நாள் உங்களை சூழ்ந்திருந்தது. குருவின் பார்வை படும் பொழுது உங்களின் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலித்தே தீரும். நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க. உங்களால் உங்களின் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க போகுது. திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் சென்று வாருங்கள். மிகப்பெரிய அளவில் சனீஸ்வரனுடைய எந்த விதமான பாதகமான பார்வையும் உங்கள் மேலே அறவே விழாமல் இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களின் உடல் நலத்திலையும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலும் தான். ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு அந்த விஷயத்தை இன்னொரு மாதிரி, அதாவது உங்களுக்கு எதிராகவே சொல்லக்கூடியவர்களுக்கு நடுவில் தான் நீங்கள் இந்த 2026 இருக்க போகிறீங்க. அதனால் யார்கிட்டையும் எந்த விதமான விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. நிறைய திவ்ய ஸ்தலங்களுக்கு இந்த 2026 நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அப்படி அமையும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் இந்த ஜகத்துக்கே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியது தான் மிதுனம். நீங்கள் இன்னும் 2-3 பேரை கூட்டிக்கிட்டு போவீங்க. உங்கள் மூலயமா அவங்க அந்த திவ்ய ஸ்தலங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மிகப்பெரிய அளவில் மிதுனம் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஆண்டு தான் இது. இந்த ஆண்டில் நீங்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி அனைத்து காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த விதமான தடைகளும் இனி உங்களின் வாழ்க்கையில் வரவே வராது. பிள்ளைகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். உங்களின் பிள்ளைகள் நிச்சயமாக மிகப்பெரிய உயரத்தை அடைந்தே தீருவார்கள். பிள்ளை செல்வத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவில் பிள்ளை செல்வம் வந்தே தீரும். அதை எவராலும் தடுக்கவே முடியாது. பெண் குழந்தையாக இருப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கணும்னு நானும் உங்களுக்காக அந்த மகேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.